குழந்தைகள் கூட ஓரளவிற்கு உங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது துலாம் ராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இதை விட முக்கியமாக சாதகமான கோட்சார அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 8இல் சுக்கிரன் ஆட்சி, 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி என்கின்ற அமைப்பு மனைவி, நண்பர்கள், காதலர்கள், கணவர் போன்றவர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களோடு இணக்கமாக போகக்கூடிய சூழல்கள், சிலருக்கு புதிய காதலர்கள் வரக்கூடிய அமைப்புகள், காதலர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், அதற்கான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அந்தஸ்து கௌரவம் இருக்கும். 4 பேர் கூடுகின்ற இடத்துல நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெர்ஃப்யூம்லாம் பொதுவாக துளாராசிக்காரர்கள் கலா ரசிகர்களாக இருப்பீர்கள். பெர்ஃப்யூம் அடிச்சுக்குவீங்க, அயன் பண்ணாத சட்டெல்லாம் போட மாட்டீங்க. ஒரு சுடிதார் போடுறதெல்லாம் பெண்கள் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக அப்படியே வெளியில் போகும்போது ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான். இவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள், கையில் வருமானம், காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு, வேலை போனாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தொழில் செய்யணுன்ற ஆர்வம் பலிக்கக்கூடிய அமைப்பு. வேலையை விட்டுட்டு கூட தொழில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாங்க. சமீப காலத்தில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆகவே வயதிற்கு ஏற்றாற் போல வேலை செய்பவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லா வயதினருக்கும் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இந்த மே மாதம்